ஒரு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. கரூர் மாவட்டத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் திமுகவினர் மனித பட்டி அமைத்து மக்களை அதில் அடைச்சி வச்சு ஓட்டு வாங்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டினா சும்மா சரி முன்ன மாதிரி இல்லை, பெரிய செட்டு எல்லாம் 60க்கு 40, 80க்கு 40 இது மாதிரி 5000 சதுரடி 6000 சதுரடியில் காலி இடத்துல எந்த விதமான அனுமதியும் வாங்காம ஷெட்டு போடுறாங்க. ஷெட்டை போட்டு சுற்றி அடைச்சிடுறாங்க. 8 அடி 10 அடி உயரத்துக்கு அடைச்சிட்டு அதே உயரத்துக்கு கேட் போட்டுறாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு கேட் போட்டாங்க. இன்னைக்கு 48 போட்டோ கொடுத்துருக்குறோம் கலெக்டர்கிட்ட. அது கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துக்கு மேலே இருக்கும். இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்குது, போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல மக்களை அடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அங்கங்க திமுக நிர்வாகிகள் அவங்க கிட்ட போட்டோ வாங்குறாங்க, ஆதார் கார்டு வாங்குறாங்க. யார் உள்ள உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமா உள்ள துணி கட்டி ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அது எப்படி அலங்காரம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி உள்ள எல்இடி லைட்டு, ஃபேன் மாட்டி உள்ள சேர் மொத்தம் கரூர் மாவட்டத்துக்கு 50,000 சேர் வாங்கியிருக்கிறதாவது திமுக நிர்வாகி, முக்கிய நிர்வாகி தான் சொன்னார். 50,000 சேர் வாங்கி எல்லா செட்லையும் இறக்கியிருக்கிறாங்க. இறக்கி அதை க்ளோஸ் பண்ணிட்டா உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு கரண்ட் பக்கத்து வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க. இல்லீகலா கரண்ட் பக்கத்து வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க. அவங்களுடைய கணக்கு ஒரு நாளைக்கு 50,000 பேர்த்த உட்கார வைக்கணும். அந்த ஷிஃப்ட் அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துடணும். அவங்க திமுக நிர்வாகி சொன்னதுதான் இது. ஒரு நாளைக்கு உள்ள வந்து உட்கார்றவங்களுக்கு 500 ரூபாய், எல்லாம் சாப்பாடு உண்டு, சரக்கு உண்டு. இது அவங்க சொன்ன முக்கிய நிர்வாகி சொன்னதுதான். அடுத்த நாள் இன்னொரு செட்டு அதே மாதிரி. 3வது நாள் அந்த நாள் உட்கார்ந்தவங்க 3வது நாள் இந்த மாதிரி எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் 1,00,000 பேர்த்த 1,00,000 வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டை வாங்கி ஜெயிக்கணுங்கிற ஒரு கணக்குல திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா பட்டா நிலத்திலேங்கிறாங்க அரசு. இது இப்போ தேர்தல் கமிஷன்லையும் கொடுத்துருக்குறோம். பட்டா நிலத்துல போடுறாங்கிறாங்க. பட்டா நிலத்துல எந்த விதமான பர்மிஷனும் கிடையாது. கோயில் நிலத்துல போடுறாங்க, கோயில் இனாம் நிலத்துல. கோயில் இனாம் நிலத்துல குடியிருக்கிற அப்பாவிகளை இந்த அரசு ரோட்ல இழுத்து விட்டுட்டு சீல் வச்சுது. கட்டடம் கட்டுறாங்கன்னு சொல்லி கட்டடத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஷெட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணா அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்க்குறாங்க. கரூர் மாவட்டத்துல டோட்டலா எல்லா அதிகாரிகளும் திமுகவினுடைய கைக்கூலிகளா இருந்தவங்க தான். இன்னும் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் அப்படியே உள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இவங்களெல்லாம் வச்சு தேர்தல் நடத்தினா கரூர்ல தேர்தல் நடக்காது. தேர்தல் முறையான தேர்தலாக நடக்காது. அதனால இந்த மனித பட்டி மேட்ரு பெரிய அளவில் இருக்குது. இப்போ கலெக்டர் புதுசாக வந்திருக்காரு. அவர் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், பல பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்கிறோம், அது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஈவினிங் வந்து நம்ம அப்சர்வரை பார்க்க போகிறோம். அப்சர்வரை பார்த்து இது கொடுக்க போகிறோம். இதில் எல்லா இடத்துலையும் விதிமீறல் இருக்குது. சாதாரண ஏழைப்பால ஒரு செட்டு போட்டால் மாநகராட்சியில் அதிகாரிகள் போய் உடனே நிற்கிறாங்க, அனுமதி எங்க அப்படின்னு. ஆனால் மாநகராட்சி பூரா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி செட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த எந்த அதிகாரியும் கேட்கறதுல இல்லை. அதனால ஒருதலைபட்சமான ஒரு செயல் நடக்குது. எல்லா அதிகாரிகளும் திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன எடுபடி வேலை இது வரைக்கும் செஞ்சாங்களோ அதே வேலை தான் இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் சிவிஜியில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு ரிப்போர்ட் வருது. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துல அந்த ரிப்போர்ட் மாற்றி வேற ரிப்போர்ட் வருது. சிவிஜில் ஆப்பு சரியா வேலையை செய்ய மாட்டேங்குது. பாதி இடத்துல கூட வேலை செய்ய மாட்டேங்குது. அதை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு முன்ன காரணத்தை சொல்கிறாங்க. ஒரு சாக்கு போக்கான ஒரு காரணத்தை சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துக்கு மேலே உட்கார வச்சு ஒரு செட்டுக்கு 200 பேர் கணக்கு, அது மாதிரியான ஒரு திட்டம் போட்டு 1,00,000 பேரை மக்களை சாப்பாட்டுக்கும் மதுவுக்கும் பணத்துக்கும் அடிமையாக்கி ஜெயிக்கிற முடிவில் இருக்கிறாரு இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர். இதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்.
அவர் இதுக்கு முன்னாடி அமமுக இருக்கும் பொழுது டோக்கன் கொடுத்தார் ஆர்கே நகர்ல. அதுக்கப்புறம் அரவக்குறிச்சிக்கு வந்தாரு. அரவக்குறிச்சியில தேர்தல் நின்னதுக்கு அப்புறம் தேர்தல் நடந்தப்ப 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலமும் காங்கிரீட் வீடும் சொந்த நிதியில கட்டி தரமுனார். ஒரு ஆளு கூட 1 சென்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் கரூர் வந்தாரு. 100 ரூபாய்க்கு போற வெள்ளி கொலுசுன்னு சொல்லி கல்லு வெள்ளி கொலுசை கொடுத்து ஏமாத்தி, மக்களை ஏமாத்தி, மகளிரை ஏமாத்தி ஓட்டு வாங்கினார். மாட்டு வண்டி பிரச்சனை கடைசி அன்னைக்கு பிரச்சாரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார். 11:05க்கு நீங்களாம் மாட்டு வண்டி காட்டிக்கிட்டு ஆத்துக்கு போங்க. எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான். எந்த அதிகாரியை கேட்டா எனக்கு போன் பண்ணுங்க, அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு இப்படியே ஒருமையில பேசினார். அதை வச்சு இன்னைக்கு மாட்டு வண்டி தொழிலாளர் பூரா ரோட்ல நிக்கிறான். ஆனா லாரியில கொள்ளையான கொள்ள மணல் கடத்துறான். லாரியில கொள்ளையான கொள்ள மணல் கடத்துறாங்க. ஒரு கொலை நடந்தது, அதையெல்லாம் மூடி மறைச்சாங்க. அந்த கொலை செஞ்சவர் இன்னைக்கு வெளியில வந்து ரெண்டு கார் இனோவா கார் போட்டு நடுவுல தார் வண்டியில அப்படியே சினிமா படத்துல மாதிரி போறாரு அவரு. அடியாட்களை வச்சு மணல் அள்ளுறாங்க. பல கோடிக்கு மணல் கடத்தல் நடக்குது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எந்த அதிகாரியும் போன் எடுக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர், எஸ்பி யாருமே போன் எடுக்கிறதே கிடையாது. தாசில்தாரா இருந்தாலும் சரி. போலீஸு டோக்கன் போட்டு வசூல் பண்ணுது. போலீஸ் செக் போஸ்ட்ல எவ்வளவு வண்டி போகுதுன்னு நோட் பண்றாங்க. நோட் பண்ணி வண்டிக்கு எவ்வளோன்னு வசூல் பண்ற வேலை தான் பாக்குறாங்க காவல்துறை கரூர்ல. அதனால மணல் மட்டுமல்ல, அவங்க டாஸ்மார்க்ல அடிச்ச கொள்ள கணக்கு வழக்கு இல்லை. அதனால இதையெல்லாம் வச்சு காசை வச்சு எலெக்ஷன்ல ஜெயிக்கலான்னு கணக்கு போடுறாங்க. திமுக முக்கிய நிர்வாகி சொன்னது, இந்த தடவை நாங்க தங்கம் கொடுக்க போறோம்னு சொல்றாரு. அது என்ன வேணாலும் கொடுப்பார். அந்த அளவுக்கான காசு அவங்க கிட்ட இருக்குது. அதனால 234 தொகுதியிலையும் கரூர் தொகுதி தனியா இருக்குது. இது வரைக்கும் 230 தொகுதிக்கு ஒரு சட்டம். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிக்கு ஒரு சட்டம். கரூர் தொகுதிக்கு 4 மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு சட்டம் இருக்கு. 4 தொகுதிக்கு மட்டும் ஒரு சட்டம். அதுலயும் கரூர் தொகுதிக்கு ஸ்பெஷல் சட்டம். இங்க வந்து எந்த சட்டமும் செல்லாது. இங்க இருக்கிறவர் போடுற சட்டம் தான் செல்லுகிட்டு இருந்தது. கேட்டா அதிகாரிகள், உயர் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, சிஎம் ஆபீஸ்ல இருந்து போனுங்கிறாங்க. சிஎம் ஆபீஸ்ல இருந்து யார் போன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சிஎம்மோட பிஏ ஒருத்தர் இருக்கார். அவர் போன் பண்ணா இங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. தேர்தல் கமிஷன் வந்து சரியா நடவடிக்கை எடுக்கும் நாங்க நினைக்கிறோம். அப்படி எடுத்து இந்த மனித பட்டியல ஆடு மாடுகள் மாதிரி மக்களை அடைச்சி வச்சு ஓட்டு வாங்கக்கூடிய கலாச்சாரம் ஒழியணும். அதை சரியா நடவடிக்கை எடுக்கும் நினைக்கிறோம். அப்படி அது சம்பந்தமா எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறோம். அவரும் அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு. எங்களுடைய கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை சென்னையில தேர்தல் கமிஷன்ல இது சம்பந்தமா புகார் கொடுத்துட்டு பேட்டியும் கொடுத்தார். ஆனா இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை இல்லை. இப்ப நடவடிக்கை இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த தேர்தல் வெளிப்படையா உண்மையா நடக்கணும். இந்த மாதிரியான கோல்மால் வேலைகளை பண்ணி மக்களை காசை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கலாம்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இது சம்பந்தமா நாங்க புகார் கொடுத்துருக்கிறோம். அனைத்து கட்சி, எங்களுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேல் நடவடிக்கை இல்லைன்னா எங்க தலைமையில சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் இது சம்பந்தமா தலைமை தேர்தல் கமிஷனர்ல பேசி நடவடிக்கை எடுப்பார். இந்த தேர்தல் கரூர்ல இப்ப போறது நியாயமான தேர்தலா, வெளிப்படையான தேர்தலா இருக்காது. கரூர் இருக்கிற ஆபீஸ் அத்தனை பேரும் திமுகவினுடைய கைக்கூலியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மாத்தினா மட்டும்தான் தேர்தல் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. கீழ இருக்கிற ஆபீசர் தாசில்தார் இருந்து அல்ல. தாசில்தார் என்ன சொன்னாருன்னு சொல்லட்டுமா? தாசில்தார் என்ன சொன்னாரு? தாசில்தாருக்கு கீழே ஓய வரைக்கும் என்ன சொல்றாங்க, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, எப்படி நியூஸ் போகுது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். தெரியாமல் இல்லை. இது சம்பந்தமா தான் கொடுத்துருக்குறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் 2 நாள். பறக்கும்படை அதிகாரி யாரு? கரூர் இருக்கிற அதிகாரி தான். போய் பார்த்துட்டு வந்துட்டு அங்க ஒண்ணும் இல்லைன்ட்டு வர்றாரு. கரூர் தொகுதி 48 போட்டோ கொடுத்துருக்குறோம். இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலது போட்டோ எடுக்க முடியல. எல்லாத்தையும் எடுத்துரும். கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் குறைஞ்சது 100 செட்டு. கோயில் இடத்து கம்பளம் இதுல சிவிஜில போட்டிருக்கிறோம். இங்க பாருங்க, செட்டு போட்டு இப்படி பேனர் வச்சிருந்தாங்க. இப்படி எடுத்துட்டாங்க. உடனே சொன்ன உடனே
புரியுங்களா? இது மாதிரி 48 ஃபோட்டோ கொடுத்துருக்குறோம்.